நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்குது எம்ஆர்எம்கே பிரதர்ஸ் யூடியூப் சேனல். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தாச்சு 20 ரவுண்டாக வந்து முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ரேட் அதிகம் தான் இருந்தாலும் கொஞ்சம் அந்த கலருக்காக வந்து எடுத்துருக்கோம். 20 ரவுண்டாக இது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் திருச்சிக்கு. ஸோ இந்த கிடாரி தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எடுத்த கண்ணுக்குட்டி திருச்சிக்கு வந்து போகுது. எவ்வளோக்கு வந்து முடிச்சுன்னு கேட்டிங்கன்னா 18 ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வந்து இதை வந்து எடுத்திருக்கோம். ஸோ ரேட் வந்து பரவாயில்லையா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க. நான் தான் வந்து வாங்கி கொடுத்தேன். இல்லை வந்து இந்த சைடு வந்தவங்கலாம் ஜெர்சி கிடாரிங்க. நிறைய பேர் வந்து ஜெர்சி கிடாரி வந்து வீடியோஸ் வந்து போட சொன்னீங்க. அப்படியே வந்து ஜெர்சிங்க வந்து பார்ப்போம். வீடியோஸ் வந்து எக்ஸப்ட் ஜெர்சி எல்லாமே தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாம் வந்து ஒரு 3 கிடாரி வந்து வச்சிருக்கேன். 3மே வந்து எல்லாம் வந்து கொம்பு வந்து இருக்கக்கூடியது தான். எவ்வளோ அது கிடாரி? 17 எல்லாம் பல்லு போகிற நாளா இல்லை ஒன்றும் இருக்குமா? இன்னும் ஆகுமா? இது சின்னதுன்னா இது எவ்வளோ? 12. ஸோ 12,500 அது. எல்லாம் கொஞ்சம் ஒரு 6-7 மாதம் வந்து ஆகுன்றாங்க இது வந்து பல்லெல்லாம் போடுறதுக்கு. ஒரு மீடியம் ஹைட்டில் தான் வரும். ஸோ ரொம்ப ஹைட்டெல்லாம் வந்து வராது. நார்மலாக நீங்கள் வந்து எல்லாம் மலைக்கு வெயிலுக்கு எல்லாத்தையும் வந்து தாங்கணும். ஸோ எனக்கு ஒரு 10 லிட்டர் பால் வந்து போதும்னா ஸோ இந்த மாதிரி கணக்குட்டி வந்து வாங்கி வளர்க்கலாம். நீங்கள் 2 நேரம் சேர்த்து ஒரு 10 லிட்டரு. இல்லை இந்த கிடாரி வந்து நல்லா இருக்கு. இது வந்து ஒரு லைட்டாக வந்து கிராஸ் தான். ஸோ இச்சப்பு ஜெர்சி எல்லாம் வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது. 25 22 22,000 கிராஸ் தான். ஸோ இச்சப்பு ஜெர்சி எல்லாம் வந்து சேர்ந்த மாதிரி இது. ஸோ ஜெர்சி கண்ணை வந்து வாங்குறீங்கனாலும் நீங்கள் வந்து வாங்க. ஏன்னா எக்ஸாப் தான் நம்ம வந்து நிறைய வந்து கவர் பண்ணுவோம். ஸோ ஜெர்சி கண்ணுங்களும் இருக்கும். இந்த சைடு வந்து பார்க்குறாங்க எல்லாம் வந்து ஜெர்சி கிடாரிங்க தான். இதை வந்து வியாபாரம் வந்து பேசுகிறாங்க இந்த கிடாரி. எவ்வளோ தலை சொன்னா? எவ்வளோ? 23. இன்னும் பல்ல வச்சுச்சா இல்லையா? இன்னும் இல்லை. 23,000 பல்ல வந்து வைக்கல. சனைக்கு வர ஸ்டேஜ் தான் வாங்கிட்டு போனால் இங்கே வந்து சனைக்கு வந்து ஊசி போடலாம். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து இருக்குது இதெல்லாம். எல்லாம் இருக்குங்க. இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா ஜெர்சி இச்சப்பு எல்லாம் சின்ன குட்டி பெரிய குட்டிங்க எல்லாமே தான் வச்சிருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ். எல்லாம் ஜெர்சி கிடாரிங்க. எல்லாம் அங்கேயே வந்து இச்சப்பங்கெல்லாம் வந்து கட்டி வச்சிருக்காங்க சின்ன சின்ன கிடாரிங்க. எல்லாம் வந்து இந்த கிடாரிங்கெல்லாம் வந்து வாங்கி இருக்கிறது தான். வந்து வாங்கி கொண்டு போகிறதான். கலருங்கெல்லாம் வந்து செம்மையாக இருக்குங்க ஒவ்வொன்றும். ஸோ அங்கே 2 கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ஸோ இதுவாக இருக்கட்டும், எல்லாம் வந்து நல்லா இருக்குங்க. நிறைய வந்து கொண்டு வருவாங்க. வர்ற மாதிரி தான் வாங்க இந்த மார்க்கெட்டுக்கு. ஸோ ரேட்டிங்லாம் கொஞ்சம் முன்ன பண்ணால் வந்து போகும். நம்ம வந்து பேசி ஏதோ வாங்கலாம். ரேட்டு சொல்கிற அளவுக்கு ப்ரீடிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த வாரம் வந்து ஒரு 2 ரெட் அண்ட் ஒயிட் வந்து இருக்கு மாடு. ஸோ இங்கே வந்து ஒன்று இருக்கு, அதே வந்து அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இந்த வாரம் வந்து ஒரு 2-3 தான் கொண்டு வந்திருக்காங்க ரெட் அண்ட் ஒயிட். நல்லா பேட்ச் நல்லா இருக்கு. இதுவும் வந்து நல்லா இருக்கு.
அது வந்து எல்லாம் கொஞ்சம் பெரிய கிடாரி தான். சனைக்கு வர ஸ்டேஜ் நல்லா இருக்கு. இதுதான் வந்து பெரிய கிடாரி தான், ரெட் அண்ட் ஒயிட்டு. அதில் வந்து ஒரு 2 கிடாரி தான் வந்திருக்கு இந்த வாரம். இது எவ்வளோ சொன்னீங்க இந்த ரெட் அண்ட் ஒயிட்டு? இல்லை ஆ இது 50. இன்னும் பல்லு போடல. ஸோ 50,000 இது வந்து. இல்லை இது வந்து வாங்கிட்டாங்க போல, நல்லா பெரிய கிடாரியா வந்து எடுத்திருக்காங்க. எல்லாம் காம்பு வந்து பார்த்தீங்களா அருமையா இருக்கு, வாங்கிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சுன்னு தெரியல. சரி ஓகே, இந்த வீடியோஸ் வந்து வந்து முடிச்சுக்கிறேன். நான் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கை கரவை சமமான வீடியோஸ் வந்து போகும். ஸோ அதுவும் தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடும், மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வந்து இந்த சைடு வந்தீங்களா, இல்லை வந்து சன பருவ ஸ்டேஜில் வந்து இருக்கக்கூடிய கிடாரிங்க, எல்லாம் வந்து பெரிய பெரிய கிடாரிங்களா இருக்கு பாருங்க. இதுவாக சரி அதெல்லாம் சரி, இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து அதுதான் வந்து சனைக்கு வர ஸ்டேஜ். அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம், நல்லா பல்லு வச்சிருக்கேன்னு தெரியல. நல்லா சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் பல்லு வச்சுச்சானா? பல்லு இல்லை. எல்லாம் எந்த ஊர் தான் கிடாரிங்க? சிந்தாமணி தான். நீங்க எந்த ஊர்னா? பையூர் மாட்டு வைப்பாங்க. ஸோ இன்னும் வந்து பல்லே வந்து வைக்கலன்றாங்க. எவ்வளோ பெரிய கிடாரியா வந்து இருக்குன்னு பாருங்க. ஸோ ரெண்டுமே வந்து நல்லா பெரிய கிடாரி தான். அது எவ்வளோ நான் சொல்றீங்க? அது அந்த ஒயிட் 135. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1,35,000. 2 கிடாரியும் சேர்த்து எல்லாம் சரியான சைஸ். பல்ல வந்து போடல. இல்லை இங்கே இருக்கிறதா எல்லாம் வந்து சனைக்கு பருவத்துக்கு வர ஸ்டேஜ் தான். ஸோ ஆல்ரெடி வந்து இவங்க வந்து சனைக்கு வந்துருக்கும். நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ள நீங்கள் வந்து சனைக்கு ஊசி போடலாம். ஒரு சில இதெல்லாம் ஆல்ரெடி வந்து போட்டும் இருக்கலாம். எல்லாம் கலருங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கு. ஒன்றும் எல்லாம் பெரிய பெரிய கிடாரிங்க தான் இதை பார்க்குறாங்க எல்லாம். ஸோ இதை வந்து ஓட்டுறாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. கலர் வந்து நல்லா இருக்கு. நல்லா உடம்பு நல்லா வந்து இருக்குதுங்களாம். சிந்தாமணிக்கு போனீங்களா இந்த மாதிரி கிடாரிங்க தான் வந்து இருக்கும். ஒவ்வொன்றும் பல்லு வச்சிருக்கேன்னு தெரியல, பார்ப்போம். பல்லு வந்து வைக்கல, வைக்கிற ஸ்டேஜ். இவ்வளோ பெரிய கிடாரியே வந்து பல்லு வைக்காம தான் இருக்கு. எல்லாம் இங்க இருக்கிறதெல்லாம் வந்து மீடியம் சைஸ். இங்க ரெட் அண்ட் ஒயிட் வந்து இருக்கு. ஸோ ரெட் அண்ட் ஒயிட்னா கொஞ்சம் கிராஸ் மாதிரி தான். இது வந்து நல்லா இருக்கு கலர். ஸோ இது வந்து நல்லா இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து பாருங்க கலர் நல்லா இருக்கு, ரெட் அண்ட் ஒயிட் மாதிரி. இது என்ன பிரீட்னா? அது இது என்ன பிரீட்? இது சோப்பு வெள்ளை. அதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணு? அதெல்லாம் 3 மாசம் கண்ணு. நீங்க அந்த ஒண்ணா மாட்டு வியாபாரிங்களா? சரி சரி. இதுனா 10 மாசம் ஆகுமா? சரி சரி. ஸோ ரெண்டுமே வந்து பாருங்க கலர் வந்து நல்லா இருக்கு, ரெட் அண்ட் ஒயிட். எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்து இருக்கு. நான் உங்க பேர்னா? ராஜா. இப்ப அதெல்லாம் என்ன விலைனா வரும்? இந்த சின்னது பெருசு 21. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15, இது வந்து 21 வந்து வரும்ன்றாங்க. நம்ம அதுல இருந்து நம்ம வந்து பேசி வந்து வாங்கலாம். நல்லா இருக்கு கலரு. அதனால உடம்பு இது வந்து உடம்பு கம்மி தான். நல்லா வளர்த்தோம்னா நல்லா வரும். இதெல்லாம் வியாபாரம் வந்து பேசுறாங்க. இதெல்லாம் வந்து ஹெச்எப் குட்டிங்க தான். சூப்பரா இருக்காங்க கலருங்க. ஒவ்வொன்றும் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் வந்து. நேரில் வாங்க ஏதாவது முன்ன பண்ணா கண்டிப்பா வந்து பேசி வாங்கலாம் மார்க்கெட்ல. நம்ம வந்து எல்லா வாரம் வருவோம். நம்மளை போட்டாலும் ஏதாச்சும் வந்து பேசி ஏதோ கம்மி பண்ணி வாங்கி வந்து கொடுக்கலாம். இது எல்லாம் பாருங்க நல்லா இருக்கு கலரு. ஸோ அந்த பெரிய கிடாரி எல்லாம் வந்து வாங்கிட்டு போனோம்னா அன்னைக்கு வந்து ஊசி போடலாம். ஆல்ரெடி வந்து போட்டு இருந்தாலே போட்டுருக்கலாம். அதெல்லாம் வாங்கினா ஒரு வருஷத்துல உடனே சேல்ஸ் பண்ணிடலாம். இப்போ வாங்கினோம்னா கரெக்டாக வந்து ஒரு 10-11 மாசத்துல சேல்ஸ் பண்ணிடலாம்.
ஒரு மாத்திரை பண்ணலாம் இடமாய் நடக்குச்சு பண்ண சாப்பிடுதா செல்லியே கொடுங்க சொல்றாரு இந்த பிரீட் வந்து நல்லா இருக்கு பாருங்க. வந்து ஒயிட்டு, ஸோ அந்த மூஞ்சி கிட்ட மட்டும் கருப்பு, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு. வளர்த்தோம்னா நல்லா வந்து இதெல்லாம் வந்து மாடாகும். ரெண்டே எவ்வளோ சொன்னீங்க? இது ரெண்டுனா 40. என்ன பிரீட்னா அது? எல்லாம் ஒரு வருஷம் மேல ஆகுமா இல்ல? ஒரு வருஷம் ஆனா அது ஒரு 8 மாசம். 8 மாசம். எந்த ஊர்ல நல்லா கண்ணுங்க? எல்லாம் பெங்களூர். பெங்களூர். பிரீட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. நல்லா வந்து ஹெச்எப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர். இதெல்லாம் நல்லா வந்து பால் வந்து நல்லா வந்து கறக்கக்கூடிய மாடு. இதெல்லாம் ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2வது ஏத்து 3வது ஏத்துக்கலாம் நீங்க வந்து தொடலாம். எக்கச்சக்கமான கிட்டாரிங்க இருக்கு. இதெல்லாம் கவர் பண்ணோம்னா 1 மணி நேரத்துக்கு வீடியோ வந்து போவோம். அதனால ஒரு சில மட்டும் நம்ம வந்து கவர் பண்றோம். இந்த ஒரு கிடாரி வந்து எவ்வளவு பெரிய கிடாரியா வந்து இருக்குன்னு பாருங்க. மார்க்கெட்ல வந்து வளர்ப்பு கண்ணு சைடுல வந்து பாத்தீங்களா இந்த ஒரு கிடாரி தான் நல்லா வந்து பெருசா வந்து இருக்கு. அப்படியும் பல்லெல்லாம் 4 பல்லு 6 பல்லு இருக்கும் போல. நான் வந்து செனையெல்லாம் வந்து கிடையாது. ஒருவேளை சரணிக்கல என்னன்னு தெரியல. இவ்வளவு பெரிய கிட்டாரியை வந்து வளர்த்துருக்காங்க. நல்லா லென்த்தா இருக்கட்டும், ஒட்டம்பா இருக்கட்டும், பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் வந்து சன நினைச்சுன்னா 1க்கு மேல வந்து போவோம். கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னுட்டு. பல்லு என்ன இருக்குன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். சரியான கிட்டாரி இது வந்து. என்னடா பல்லு வச்சிருக்குது? இன்னும் இல்லையா? எந்த ஊர்தான்? பல்லு இல்ல. எவ்வளவு பெரிய கிடாரியாக்க பாருங்க. நம்ம 4 பல்லு 6 பல்லு நினைச்சோம், பல்லே வந்து வைக்கலன்றாங்க. சரியான கிடாரியானா. எவ்வளோண்ணா அது சொன்னீங்க? எவ்வளோ? 70. இப்ப என்ன சனிக்கு வந்திருக்கா இல்ல போட்டு இருக்கு ஊசி? சரி சரி. நீங்க என்ன வியாபாரிங்களா? சரி, எவ்வளவு பெரிய கிடாரியா இருக்கு பாருங்க. ஊசி வந்து சனிக்கு வந்து போட்டு இருக்காங்களாம், பல்ல வந்து போடலன்றாங்க. சரியான கிடாரியானா 70 வந்து சொல்றாங்க. சொல்லலாம், ஏன்னா வந்து கணக்குட்டி வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. சரியான கிடாரி. இல்ல இதுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிங்க. எல்லாம் வந்து கொம்பு வந்து இருக்கக்கூடியது தான். 3மே வந்து கலர் வந்து நல்லா இருக்கு. வந்து ஒயிட் கொஞ்சம் அதிகம் சேர்ந்துருக்கு, கருப்பு லைட்டா இருக்கு. இதெல்லாம் எந்த ஊர்? நல்லா பொள்ளாச்சி. இதெல்லாம் எத்தனை மாசம் இருக்கும்? எல்லாம் 1 வருஷம். இதெல்லாம் என்னென்ன சொன்னீங்க விலை? 35. இது 33. வந்து பாத்தீங்கன்னா 35 33. கலர் வந்து நல்லா இருக்கு. எல்லாம் வந்து கொம்பு வந்து இருக்கக்கூடிய கிடாரிங்க தான். எல்லாம் மீடியம் சைஸ்ல வந்து நல்லா இருக்குங்க. சொல்றாங்க, அதுல இருந்து நம்ம வந்து பேசி வாங்கலாம். ஏன்னா ஃபைனல் ரேட் வந்து கேட்கலன்னு கேட்டீங்களா? ஏன்னா அது மார்க்கெட் எப்படினாலும் முடியும். கம்மிக்கும் ஒரு சில பேர் வந்து விட்டு போயிடுவாங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொண்டு போக முடியாதவங்க ஒரு சில பேர் ரிட்டர்ன் ரேட் போவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ரேட்ல வந்து கேட்க மாட்டோம். அதை வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து வியாபாரம் வந்து பாதிக்கும். அந்த ஒரு காரணத்தினால அந்த ஃபைனல் ரேட் வந்து கேட்க மாட்டோம். சொல்றாங்க அதுல இருந்து ஒரு 2-3000 ஒரு 5000 அந்த மாதிரி வந்து குறையும், அவ்வளவுதான். இந்த மாதிரி கணக்குல ஒரு 1000-2000 குறையும். அதே அந்த சைஸ் கிடாரினா வந்து ஒரு 2 ஒரு 3000 ஒரு 5000 வரைக்கும் வந்து குறைக்கலாம். அதுதான். எங்களை வந்து சின்ன சின்ன கிடாரிங்க எல்லாம் வந்து பொட்டை குட்டிங்க தான். நல்லா இருக்கு பாருங்க. எல்லாம் எத்தனை மாசம் அதெல்லாம்? 4 மாசம். எல்லாம் எந்த வருது? உசூர் பக்கம். எல்லாம் வந்து பாத்தீங்களா உசூர் பக்கம் கண்ணுங்களாம். எல்லாம் வந்து மீடியம் சைஸ் நல்லா இருக்கு. இது பெரிய கிடாரி எவ்வளோ சொன்னீங்க? 30. இதெல்லாம் என்ன விலை வருது? 15 வருமா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ரேஞ்சில் வந்து வரும்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து ஒரு 2000-3000 வந்து குறைச்சு வாங்கலாம் நீங்க. நம்ம மார்க்கெட் விலை வந்து அதுதான் சொல்றதுல இருந்து ஒரு 2-3000 வந்து குறையும் கணக்குட்டில. ஸோ அந்த சைஸ்லாம் ஒரு 2000-3000
ஒரு 5000 வரைக்கும் கூட வந்து குறைக்கலாம். கேட்டு பார்ப்போம். உங்களோட ஃபோன் நம்பர் நான் உங்கள் ஃபோன் நம்பர்னா 93 60 29 09 13. இங்க வந்து பாருங்க நல்லா இருக்கு. அந்த கலர் வந்து ஒயிட் கலரு, காது மட்டும் கருப்பா இருக்கு, ஃபுல் ஒயிட். நல்லா இருக்கு, அருமையா வந்து பாக்குறதுக்கு. காது மட்டும் கருப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கட்ட லைட்டா வந்து கருப்பு வந்து சேர்ந்துருக்கு. நல்லா இருக்காது. வந்து கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க. இதெல்லாம் எத்தனை மாசம் ஆகணும் கண்ணாது? அது 5 மாசத்துக்குண்ணா. 5 மாசம். அது என்ன பிரீட்னா? அது ஜெர்மன் பிரீட். ஜெர்மன் பிரீடு. இதெல்லாம் பிள்ளை குளத்துல எடுத்துக்குமா? சாப்பிடுதுண்ணா அருமையா. எந்த ஊர்? நல்லா எடப்பாடி. எடப்பாடி. இது என்ன விலைண்ணா வரும் இந்த கண்ணு? 23 சொன்னோம்ண்ணா. 23 சொல்றீங்க. பேசி நம்ம வந்து வாங்கலாம். பேசி என்ன பண்ண வாங்கிக்கலாம். சரி சரி சரிண்ணா. இதுங்கெல்லாம் என்ன எத்தனை மாசம் ஆகும்ண்ணா? 5 மாசம் 6 மாசம் இதெல்லாம் குட்டி. எல்லாமே அவ்வளவுதான். இப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணும் விலை வரும்? இது 17000 ரூபாய் சொன்னோம்ண்ணா. 17 சொல்றீங்க. என்ன பண்ண எடுத்துக்கலாம். அதுண்ணா? இதாங்க. அது 20 ரூபாய் சொன்னோம். 20 ரூபாய் சொல்றீங்க. சரி சரி. நீங்க எந்த ஊர்னா? எடப்பாடி. எடப்பாடி. மாட்டு வியாபாரிங்களா? சரி சரி. உங்க பேர்னா? கோகுல். உங்க ஃபோன் நம்பர்னா? 88 70 94 94 32 72. சரி சரி. ஸோ வேணா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. வந்து நிறைய வந்து வளர்ப்பு கிடாரிங்க வந்து வச்சிருக்காங்க. இந்த வாரம் வந்து கொஞ்சம் பெரிய கிடாரிங்களா தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சின்ன கிடாரியெல்லாம் வந்து இந்த வாரம் வந்து எதுவும் கிடையாது. எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கிடாரிங்களா இருக்கு. இல்லை இங்கே வந்து மீடியம் சைஸ் கணக்குட்டிங்கெல்லாம் வந்து வச்சிருக்காங்க பாருங்க. சின்ன கிடாரிலேருந்து கொஞ்சம் பருத்துக்கிற ஸ்டேஜ் வரைக்குமே வந்து வச்சிருக்காங்க. அப்படியே வந்து பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிடாரிங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து பெரிய கிடாரியே இருக்கு. இதெல்லாம் எந்த ஒரு கண்ணு? அதெல்லாம் பொள்ளாச்சி. இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணுல இருந்தா இருக்கு? இப்போ இதெல்லாம் 8 மாசம் 1 வருஷம் ஆகுமா? சரி சரி சரி. இப்போ இதெல்லாம் என்ன விலைன்னா ஒரு பெரிய கிடாரி? 28. இதுனா இந்த கலர் 30 ரூபாய் சொல்றீங்க. இதெல்லாம் இப்போ பிள்ளை குளிச்செல்லாம் எடுத்துக்குதாண்ணா? நான் சாப்பிடும். இப்போ இதெல்லாம் என்ன வேலை நான் போயிட்டு இருக்கேன்? 17 12 13 கொடுத்துருங்க. நீங்க எந்த ஊர்னா? எடப்பாடி. மாட்டு வியாபாரிங்களா? சரி சரி. நான் உங்க ஃபோன் நம்பர்னா? 63 81 77 0 895. சரி. வேணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிடாரிங்க, பெரிய பெரிய கிடாரிங்கெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா நிறைய வந்து வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க வந்து வச்சிருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன கிடாரில இருந்து பருத்து வர ஸ்டேஜ் வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க. அப்படியே வந்து பார்ப்போம். வந்து ஜெர்சி கிடாரிங்க, ரெட் அண்ட் ஒயிட், ஹெச்எப், கருப்பு வெள்ளை நிறைய வந்து வச்சிருக்காங்க. இங்க வந்து 2 கிடாரி வந்து நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட், கருப்பு வெள்ளை. கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க. எல்லாம் லென்த் இருக்கு இந்த கிடாரி வந்து. இதெல்லாம் எத்தனை மாசம் ஆகும்? எந்த ஒருத்தரா? இது வந்து பொள்ளாச்சி. இதெல்லாம் என்ன வேலைன்னா சொன்னீங்க? இது 11 16. இது 11. இதை கேட்டா பேசி வாங்கலாம். சரி. வந்து பாத்தீங்கன்னா 16. இது வந்து 11. நம்ம வந்து பேசி கம்மி பண்ணி வாங்கலாம். அவங்க சொல்றாங்க அந்த வேலை. இந்த கிடாரி வந்து கொஞ்சம் பெரிய கிடாரியாவே இருக்கு. கலர் வந்து நல்லா இருக்கு. கொஞ்சம் மீடியம் சைஸ். நான் சொல்றேன் தெரியல, கேட்டு பார்ப்போம். கலர் வந்து நல்லா இருக்கு. எவ்வளவு நான் சொன்னீங்க? 19. ஏன்னா 1 வருஷம் மேல ஆகுமா? இல்ல 1 வருஷம் ஆகாது. 7 மாசம் ஆகும். 19 வந்து சொல்றாங்க. ஒரு 6-7 மாசம் வந்து ஆகுன்றாங்க. கலர் வந்து நல்லா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சுழி வந்து பாக்கணுமான்னு கேட்டீங்களா? ஒரு சில பேர் வந்து பார்ப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய மாட்டு வந்து சொல்லி இருக்கும். ஒரு சில மாட்டு மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு சுழி இருந்தாலே வந்து ஓகே தான். ஸோ இங்க இருந்தாலும் சரி, இல்லை இங்க இருந்தாலும் சரி, 2 சுழி தான் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சுழி எங்க இருந்தாலும் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு சில பேர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுழி வந்து பார்ப்பாங்க, சென்ட்ரல் சுழி. ஸோ அது வந்து உங்க ஏரியாவுக்கு வந்து பொறுத்து எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இங்க வந்து எல்லாம் வந்து ஜெர்சி கிடாரி வந்து வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே வந்து அருமையா இருக்கு. எல்லாமே இதெல்லாம் சென்ட்ரல் சுழி தான். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நான் சொல்றேன் கேட்டு பார்ப்போம். எல்லாம் பூரா ஜெர்சியா நான் கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாம் எத்தனை மாசம் இருக்கும்? 4-5 மாசம் இருக்கும். எல்லாம் 4-5 மாசம். எல்லாம் எந்த ஊருனா? எடப்பாடியில இருந்து. இதெல்லாம் ஒரு எவ்வளோ
எல்லாம் பில்லு குளத்தில் எடுத்துக்கமா இதெல்லாம்? சரி சரிண்ணா. இது ரெண்டுமே என்னண்ணா சொல்றீங்க? ஒவ்வொன்று 15 ரேஞ்ச் சொல்றீங்களா? சரி சரிண்ணா. இது எவ்வளோண்ணா? ஒவ்வொன்று 15. சரி சரிண்ணா. நீங்களா மாட்டு வியாபாரிங்களாண்ணா? நான் உங்கள் ஃபோன் நம்பர்ண்ணா? 88 38 55 63 22. சரி சரி. சரி வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பார்க்கலாம். விசாரிச்சு பாருங்க. எல்லாம் வந்து ஜெர்சி கிடாரிங்களும் வந்து வச்சிருக்காங்க. 15 ரேஞ்சில் வந்து சொல்றாங்க.